ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து கிளைமேட்லாம் வந்து அப்படியே கிளவுடியா சூப்பரா இருக்கா. இந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலனா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. 2 டேஸா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் நான் ட்ரை பண்றேன். கண்டென்ட் கிடைக்காம ரொம்ப திக்கி திணறி வந்தாச்சு. இதை வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கோபாலன் ஸ்ரீதரன்ட்டு மவுண்ட் ரோட்ல ஒரு புதுசா ஒரு கெஃபே பியூர் வெஜ்ஜுங்க அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கெஃபே ஓபன் பண்ணி 20 டேஸ் தான் ஆகுது. 20 டேஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஆஃபரா நிறைய கொடுக்கறதா அப்படி கேள்விப்பட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் 3 வேளைக்குமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்ததுனால என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றேன். கிருஷ்ணா கெஃபேக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாண்டி ஃபுட் கோர்ட்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து மவுண்ட் ரோட்ல இருக்குங்க. மவுண்ட் ரோட்ல லேண்ட்மார்க் வந்து LIC பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துலயே இந்த ஃபுட் கோர்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஃபுட் கோர்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே தான் இருக்கு. நானே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல மேல போட்டிருக்காங்க, மாடிக்கலாம் போடும் அப்படின்னு நினைச்சேன். இவங்க கிட்ட வந்து பெங்களூர் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்டும் கிடைக்கும், நம்ம தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எல்லாம் ஃபுட் கோர்ட் அப்படின்ட்டு நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. அப்படியே இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களோட ஷாப் வந்து செகண்டாவே இருக்கும், கிருஷ்ணா கெஃபே. நம்ம அங்கதான் போறோம். இங்க வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் பில் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்களே ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு உங்க இடத்துக்கு போய் சாப்பிடலாம். ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு கவுண்டர் கிட்டே போட்டிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்து 49க்கும், அப்புறம் லிமிட்டட் மீல்ஸ் வந்து பை 1 கெட் 1 ஃப்ரீ கொடுக்குறாங்க. பிளெயின் தோசை 50 ருபீஸ்க்கு, 2 இட்லிஸ் வந்து 30 ருபீஸ்க்கும், அது ஃப்ரெஷ் ஜூஸ்க்கும் பை 1 கெட் 1 கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இந்த மந்த் ஃபுல்லா ஆஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலா நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. மெயினா மினி டிஃபன் வாங்கியிருக்கேன். இந்த மந்த் மட்டும் தான் அவங்க ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கல் வாங்கியிருக்கேன், மசால் தோசை, கீ ரோஸ்ட், மினி டிஃபன், வந்து சாம்பார் வடை. முதல்ல கீ ரோஸ்ட் தான் சாப்பிடலான் இருக்கேன். ஏன்னா வந்து சூடு ஆறிடுச்சுன்னா கீ ரோஸ்ட் டேஸ்ட் மாறிடும். கீ ரோஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட். இந்த மாதிரி கோன் ஷேப்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம் தோடும். இது சாம்பார்லாம் தேவையே இல்லைங்க, இது மாதிரி ரோஸ்டா இருந்தா போதும், சான்ஸ் இல்லை. இங்க பாருங்க, அப்படியே பொறன்னு இந்த கிறிஸ்பியானதுல நம்ம சாம்பார்ல டிப் பண்ணி சாப்பிடும் போது அப்படியே டேஸ்ட்ல நான்லாம் மெய் மறந்துடுவேன். இந்த சாம்பார்ல டிப் பண்ணி அப்படி ஒரு பைக் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அட பயங்கரமா இருக்கும். கீ ரோஸ்ட் வேற லெவலா இருக்கும். நல்லா கீயோட ஃபிளேவர் வந்து தோசையில கீ ரோஸ்ட் மட்டும் ஒரு தனி சுவைங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு டேஸ்ட். அதே மாதிரி சாம்பார், அப்படி அந்த உடுப்பி ஸ்டைல் சாம்பாருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு ஸ்வீட்னஸ். இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே 3 பைட் சாப்பிட்டேன். இதோட பிரைஸ் வந்து 150க்கு கொடுக்குறாங்க. இங்க வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இவனை தான் வாங்குறாங்க. கோன் ஷேப்ல இருக்க இந்த கீ ரோஸ்ட் அப்படியே பிஸ்கெட் மாதிரி கொட்டுதுங்க. ஒரே தோசையா இருக்கு. நம்ம பொங்கலை சாப்பிடுவோம். பொங்கல் வந்து பாக்குறதுக்கு கம்மியான போர்ஷன் மாதிரி இருக்கு, ஆனா வந்து நிறையதான் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவு தான். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். தேங்காய் சட்னியும் அப்படியே இல்லை, கொஞ்சம் சாம்பார், இதோட இந்த பொங்கலை சாப்பிட்டா அப்படியே வலிக்கிட்டு உள்ள போகும். மிளகு பொங்கல் பிரசாதம் மாதிரி, ஆனா பிரசாதம் மாதிரி அவங்க கம்மியா கொடுக்கல. டேஸ்ட் சொல்லலாம், எல்லாம் மிளகோட பிளேவர் தூக்கலா கொடுக்கு. இதெல்லாம் தனியாவே சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கு பொங்கலோட டேஸ்ட். இதுலயும் கொஞ்சம் கீலாம் போட்டிருக்காங்க. கீ ஆயில் எல்லாம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். டேஸ்ட் பண்ணா நல்ல ஒரு கீ ஃபிளேவரும் வருது. அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நான் காலையில ஏர்லி மார்னிங்லாம் எழுந்துச்சு கிளம்பி வந்தேன். அந்த மாதிரி ஒர்த்தா தான் இருக்கு. காலைல சீக்கிரம் எழுந்துச்சு வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆல்ரெடி சொல்லிட்டேன் பொங்கல்லாம் எனக்கு ஃபேவரட் கிடையாதுன்னு சொல்லிட்டு.
அதனால இதை ஒதுக்கி வச்சுட்டு மசால் தோசை பக்கம் போயிடுவோம். மசால் தோசை வந்து பாக்குறதுக்கு குட்டியா இருக்கு, ஆனா வந்து நம்ம கீ ரோஸ்ட் எப்படி கொடுத்தாங்களோ அதே சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுவுமே நல்லா மெலிசா ஊட்டி அப்படியே மசாலாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய மசாலா இருந்தா எனக்கு பிடிக்காது, மசாலா சாப்பிடுவேன், பட் வந்து இந்த மாதிரி அங்கங்க இருந்தா நல்லா இருக்கும். இது கார சட்னியே ட்ரை பண்ணிடுவோம். அப்படியே கொஞ்சமா வச்சிருக்காங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சுத்தமா தெரியாது. கார சட்னி நல்லா இருக்கும், நல்லா ஸ்பைசியா இருக்கும். கடலை பருப்பெல்லாம் போட்டிருக்காங்களா, அதோட ஃபிளேவருமே வருது. நல்லா ஒரு திக்கா இருக்கிறதுனால கொஞ்சமா வச்சிருக்காங்க, கொஞ்சமா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு தேங்காய் சட்னியோட கார சட்னியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பார் வந்து அது தனி, அவன் ஒரு தனி ரகம். இதுவும் அப்படியே சாம்பாரையும் டிப் பண்ணி சாப்பிடுவோம். மசாலா தோசை வந்து 110 கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. இவங்க கிட்ட வந்து தோசை வெரைட்டிஸ் வந்து பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கீ ரோஸ்ட் சாப்பிடும் போதே முடிவு பண்ணிட்டேன். மினி டிஃபன்ல வந்து எல்லாமே வந்திருக்கு. இட்லி, பொங்கல், வடை, கேசரி, அப்படியே 2 வகை சட்னி, மசால் தோசை இதுலயுமே இருக்கு. இது வந்து ஆனா மினி தோசை தான் கொடுத்துருக்காங்க. கேசரி எல்லாம் வந்து கொஞ்சமா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பைனாப்பிள் புட்டிங் கேசரி. ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மற்ற விஷயத்த பாத்துக்கலாம். நல்லா பைனாப்பிள் ஃபிளேவர், சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. நான் கூட வந்து எசன்ஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள்ஸ் எல்லாம் போட்டு வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படியே நம்ம உடுப்பி ஸ்டைல்ல தாங்க இருக்கு. கேசரி பாத் அப்படியே இருக்கும். இங்க பாருங்க, அப்படியே கேசரி அப்படியே உதிரியா வருது, அப்படியே சாஃப்டா வேற இருக்கா. இந்த இருக்கு பாருங்க பைனாப்பிள், சான்ஸில செம்மையா இருக்கு. இட்லி பக்கம் போயிரும். இட்லி நார்மல் ஸ்டீம் இட்லி கொடுத்துருக்காங்க, லைட்டா ஆறிடுச்சு. இட்லி அப்படின்னாலே நமக்கு டக்கு ஞாபகம் வருது சாம்பார் தான். டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இட்லியும் சாம்பாரும் சாப்பிடும் போது சாம்பார்ல வந்து உப்பு தூக்கலா இருக்க மாதிரி தனியாவோட வாசம் சாம்பார்ல. அதே மாதிரி இட்லி நல்லா ஆறி போனாலுமே சாஃப்டா இருக்கு. இட்லி சாம்பாரும் இங்க இந்த இடத்துல இருக்கு, கீயோட தராங்க. கீ இட்லி அப்படின்னு சொல்லிட்டு தனியா அது ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க போல. இட்லி எல்லாம் வந்து யூஸ்வலா சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு, அது வந்து ஆஹா ஓப்பான்னு சொல்ற மாதிரி இல்ல. தோசை தான் தோசை. வடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க பாருங்க, புறன்னு இருக்கு. இதோட நம்ம ஆல்ரெடி பொங்கல் ட்ரை பண்ணிட்டோம், அப்படியே பொங்கல் கார சட்னி எல்லாம் சேர்த்து ஒரு கலவையா சாப்பிட்றலாம். வடை தான் நிறைய இருக்கணும். கார சட்னியும் பொங்கலோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடை வந்து வெங்காயம் போடாம வெறும் மிளகு போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வடை கொடுத்துருக்காங்க. இந்த வடை ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலா நம்ம வீட்டுல எல்லாம் வந்து ஆனியன் யூஸ் பண்ணுவோம்ல, இது ரேரா கிடைக்கிற ஐட்டம். நல்ல ஒரு கிறிஸ்பிங்க, 6 நாளுமே அந்த கிறிஸ்பினஸ் போகவே இல்லை. பொங்கல் வந்து சாப்பிட்டு காலையிலே தூங்க வேணாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மசால் தோசை. இருந்தாலும் மினி டிஃபனுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும்ல. நல்லா இதுல மட்டும் குட்டியோண்டு ஓவல் ஷேப்ல சுட்டிருக்காங்க தோசைய. ஆனா எல்லா தோசையும் பாத்தீங்கன்னா கனமாலாம் ஊத்த மாட்டாங்க. இங்க ஒரு செட் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போவே கிடையாது. மசாலாவோட டேஸ்ட் நான் மசால் தோசையில சொல்லவே இல்லை. இப்போ வந்து வெறும் மசாலா மட்டும் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நிறைய போட்டிருக்காங்க. நல்லா அந்த ஸ்வீட்னஸா ஸ்பைசியெல்லாம் இல்லைங்க. கர்நாடகா டிஷ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் காரமா செய்ய மாட்டாங்கல்ல. பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்ல, நல்லா இருக்கும். ஆனா அந்த கிழங்கெல்லாம் தடையமே இல்லாம அந்த நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. சாம்பார் வடை இங்க பாருங்க, மேல எல்லாமே வெங்காயத்தை போட்டு கொடுத்துருக்காங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன். வெங்காயம் சுட சுட சாம்பார் ஊத்துனாங்க. இதெல்லாம் வந்து அவங்க போட்டு வைக்கலங்க, கேட்கும் போது அப்பவே ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்குறாங்க. இது நல்லா சூடாவே இருக்கு, ஏன்னா அவங்க கொடுக்கும் போதே நல்லா ஆவி பறக்க கொடுத்தாங்க. நல்லாதான் இருக்கு. பச்சை வெங்காயத்தோட சாப்பிடும் போது எனக்கு அவ்வளவா வெங்காயம் வந்து பிடிக்காது. அதாவது என்ன சொல்றது, தயிர் பச்சடியே அவாய்ட் பண்ணிடுவேன், பச்சை வெங்காயத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. சாம்பாரோடையோட சாப்பிடும் போது ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. அதே மாதிரி சாம்பார், இந்த சாம்பார் டேஸ்ட் சொன்னேன் இல்லையா, செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்கும். டேய், இந்த சாம்பார் கூட சாப்பிடும் போது இந்த சாம்பார் எல்லாம் அப்படியே தனியா எடுத்து குடிக்கலாம் போல.
எப்பவுமே வந்து ஒரு ஹோட்டலோட பெருமையை சொல்றேனே சாம்பார் தான். இந்த சாம்பார் வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நின்று பேசும். நான் வந்து மேங்களூர் பன்ஸ் எல்லாம் வாங்கலைங்க, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, என் கேமராமேனுக்கும் அது பிடிக்காதான், எதுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. அதே மாதிரி காஃபி, டீ, ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்கு. நான் வந்து சொன்ன மாதிரியே ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து டில் நவம்பர் 30th வரைக்கும் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் இருக்கும் போதே. அதே மாதிரி ஸ்பெஷல் மீல்ஸுமே 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குங்க. இந்த மந்த் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுருங்க. ஃபுட்டோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு, ஆஃபருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அதே மாதிரி மினி டிஃபனோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 7:30லேருந்து 10 o'clock வரைக்கும் தான் அந்த 49 rupees காம்போ கிடைக்கும். ஸோ வந்து சீக்கிரமா வந்து அந்த காம்போ ட்ரை பண்றேங்க. ஏன்னா நேற்று நான் வந்து 10:30 ஆயிடுச்சு வரதுக்கு, அதனால காம்போ முடிஞ்சதுனால என்னால வீடியோ எடுக்க முடியாம டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. சுட சுட எல்லாத்தையும் சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்டா இருந்துச்சு. மெயினா அந்த சாம்பார்லாம் ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க, நல்ல ஒரு டேஸ்ட். ஸோ வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் இந்த ஒரு இடத்த ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. இல்லைன்னா எனக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்காதுங்க. அவர் சொன்னதுனாலதான் நான் வந்தேன். ஸோ இதே மாதிரி நிறைய ரெஃபர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.